வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது வெஜிடபிள் பிரியாணி. இதோட சிக்கன் 65, பாஸ்மதி ரைஸ் 1/2 கிலோ, மிக்ஸ் வெஜிடபிள் 1 பவுல், அதாவது 2 கேரட், பீன்ஸ் ஒரு 6 நம்பர், உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் 2 நம்பர், பச்சை பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் சேர்ந்து தான் 1 பவுல் மிக்ஸ் வெஜிடபிள். மீடியம் சைஸ் வெங்காயம் 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 5-6 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, தயிர் 100-120 ml, முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, அதாவது பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 150 ml, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு தாளிப்பு போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு கரெக்டாக பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சிலை போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு இந்த வெங்காயம் 4 நம்பர் வெங்காயம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் அங்கங்கே அந்த வெங்காயம் தக்காளி மசாலா தெரிய வரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, காரத்துக்காக பச்சை மிளகா போட்டிருக்கேன். 5-6 நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சில பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டாலே காரம் அதிகமாகிடும். சிலது 8 பச்சை மிளகா போட்டாலும் காரம் வராது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 60-70% அளவுக்கு வதக்குங்க. அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே வதங்கினா அந்த வெங்காயமே குக் பண்ணி முடிச்ச பிறகு காணாமல் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 60-70% அளவுக்கு நீங்கள் வெங்காயத்தை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, மிக்ஸ் வெஜிடபிள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் எல்லாமே போட்டுரும். நீங்கள் தனித்தனியாக வதக்கி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணோன்னா எல்லாமே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சொல்கிறேன்னா, உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். சில சில்லி பவுடர் வந்து கலர் கொடுக்கும், ஆனால் அதே டைமில் காரம் அதிகமாகிடும். அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தயிர் போடுறோம். தயிர் 100-120 ml. புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த தயிர் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுறோம். கொஞ்சமாக தண்ணினா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போட்டால் போதும். ஏன் கேட்டேன்னா, அந்த மசாலா நல்லா கீழே அடிப்பிடிக்காமல் வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு இந்த இடத்துல போட்டுரும். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வரட்டும். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கலாம். தண்ணி ஊற்றுற அளவு என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அதுக்கப்புறம் தான் அரிசி ஊற போடுறோம். இந்த பிரியாணிக்கு அரிசி ஊற போடுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அரிசி ஊற போட்டுருங்க. அரிசி நான் யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறேன்னா, இந்தியா கேட் கிளாசிக் யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த இடத்துல இந்தியா கேட் கிளாசிக் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் வீட்டில் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக அரிசி உதிரியாக வரணும். அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி போட்டாச்சு. மூடி போட்டு கரெக்டாக மீடியமான ஃப்ளேம் வச்சு ஒரு 2-3 விசில் விடலாம். சில குக்கர் வந்து 2 விசில் ரெடி ஆகிடும், சிலது வந்து 3 விசில் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதே மாதிரி வீட்டில் பண்ணோன்னு வச்சிங்கன்னா, இதுக்கு முக்கியமாக என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த மசாலா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம். வெங்காயம் தக்காளி அதிகமாக ஆனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உதிரியாக வராது. அதே டைமில் தண்ணியோட அளவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ ஊற வைக்கிறோம் அந்த பாஸ்மதி ரைஸை, அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் இந்த மாதிரி பிரியாணி உதிரியாக சூப்பராக வரும். கடைசியாக கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கன் 65 தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். சிக்கன் 1 கிலோ, முட்டை 1.5 நம்பர், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1.5 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன்,
இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி 1/4 கைப்பிடி, லெமன் 2 நம்பர், உப்பு தேவைக்கேற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த சிக்கன் 65 தேவையான பொருட்கள். இந்த சிக்கன் 65 பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலராக சிக்கனை கட் பண்ணி வாஷ் பண்ணி மசாலா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுவோம். இன்னொரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த சிக்கனில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் போடுங்க. அதாவது 1/4 மடங்கு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. இந்த மாதிரி 1 ஹவர் ரெஸ்ட் விட்டிங்கன்னா அப்போ என்ன ஆகுன்னா அந்த சிக்கனில் சீசனிங் நல்லா இறங்கும். அதாவது நீங்கள் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸியாக இருக்கும், நல்லா டெண்டராக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டு கரெக்டாக ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. அதுக்கு பிறகு சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். மஞ்சத்தூள், தனியா பவுடர், இது எல்லாமே நம்ம போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் செக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி மாவு, கடலை மாவு. நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டாக கடலை மாவும் அரிசி மாவும் கரெக்டாக செக் பண்ணி போடுங்க, கரெக்டாக வரும். இதே வந்து நீங்கள் நிறைய பேர் கடலை மாவு அரிசி மாவு அதிகமாக போட்டால் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பஜ்ஜி மாதிரி சாஃப்ட் ஆகிடும். அதனால தான் கரெக்டான ரேஷியோவில் இந்த 1 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பிறகு லெமன் ஜூஸ் நல்லா புழிஞ்சு விட்டுருக்கேன். அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா சிக்கனோட கோட்டிங்காக இருக்கணும். அதே டைமில் பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மசாலா இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா அந்த சிக்கனில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு பஜ்ஜி கோட்டிங் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த முட்டையை கடைசியாக எதுக்காக நான் போடுறேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் முட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். நீங்கள் வீட்டில் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உணர்வீங்க. அதே டைமில் நான் 2 முட்டை போட்டிருக்கேன். 1/2 முட்டை வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் 1 கிலோ சிக்கனுக்கு 1.5 முட்டை போதும். இப்போது இந்த முட்டைலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு இப்போ இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா கோட்டிங்காக இருக்கும். இப்போ திருப்பி மூடி போட்டு ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் விட்டுருங்க. அந்த மசாலா ஊற அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு எண்ணெய் கடாயில் 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இந்த சிக்கன் 65 ரெடி. எண்ணெய் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டான சூடு இருக்கணும். எண்ணெய் சூடுலாம் போடணும். சிக்கன் 65 வந்து எண்ணெய் பிடிக்க ஆரம்பிக்கும். அதே டைமில் மசாலா ஒட்டாது. இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயம்லாம் கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணால் ஒரு சூப்பரான சிக்கன் 65 ரெடி. எனக்கு இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜிடபிள் பிரிஞ்சியும் சிக்கன் 65 எப்படி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சண்டே ஒரு வெஜிடபிள் பிரிஞ்சி, எப்போவுமே நம்ம வீட்டில் நான்வெஜ் பண்ணுற ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதை கொடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்டான ஸ்டைலில் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சிக்கன் 65. இந்த காம்போவில் ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருக்க மக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.